வணக்கம் மக்களே, நான் கிருத்திகா. உங்கள் அனைவரையும் இந்த பதிவு மூலிமா சந்திப்பு மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் கலர் பற்றின தகவல்கள் பார்க்கலாம். பர்பிள் கலர் பொதுவாகவே பார்த்தோம்னா ராயலான ஒரு லுக் கொடுக்கக்கூடியது, எலகண்ட்டான எலோக்யூவெண்ட்டான அழகான கலர்கள் மத்தியில் இது வந்து ரொம்ப லக்ஸூரியன்ஸான வைப்ரண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னா அது பர்பிள் கலர். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்பிள் கலரை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ரோமன் எம்பையரில் இருக்கக்கூடிய அரச பெருமக்கள் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. காமன் பீப்புள்ஸ் வந்து வியர் பண்ணுறதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ லாவோ கிடையாது. அதையும் மீறி வியர் பண்ணால் கடுமையான தண்டனைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்தளவுக்கு இந்த பர்பிள் கலர் வந்து ஒரு ராயல் அத்தாரிட்டியை போர்ட்ரேட் பண்ணுற வகையில் ஹிஸ்டரியில் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதுதான் உண்மை. இன்னும் சொல்லலாம், ஆக்சுவலி ஏன் பர்பிள் கலருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? நிறையா கலர் இருக்குது. நிறையா கலர் இருக்கும் போது இந்த பர்பிள் அப்படிங்கிற அந்த கலரை மட்டும் ஏன் வந்து உயர்வான ஒரு கலராகவும் ராயல் லுக் அப்படிங்கிறத தாண்டி என்னென்னா ராஜாக்கள் ராணிகள் இவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறையா கிங்டம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதோடு சேர்த்து இந்த கலர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ரேரான ஒரு கலர். எல்லா வண்ணங்கள் மாதிரியும் ரொம்ப இயல்பாக கிடைக்கக்கூடிய வண்ணம் இது கிடையாது. பச்சை, நீலம், மஞ்சள், சிகப்பு இந்த மாதிரியான அடிப்படை வண்ணங்கள் மாதிரி இயல்பாக கிடைக்கக்கூடிய அதிகமாக கிடைக்கக்கூடிய வண்ணம் வந்து இந்த பர்பிள் கிடையாது. மாறாக ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு கலராக இருந்திருக்கு. ஸோ எப்படி கிடைக்கும்னா இந்த கலர் வந்து ஸ்னெயில் சொல்லுவாங்கள்ல, கடல் நத்தை, அதில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கலராக இருந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க. அது என்னென்னா, க்ரீக் காடான மெல்கோட் என்ன பண்ணுறாருன்னா கடற்கரை ஓரத்தில் நாயை வந்து கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஓரமாக காற்று வாங்கி நடந்து போயிட்டுருக்காரு. அவர் கூட நிம்புன்னு சொல்லப்படுற அவரோட கம்பேனியன் காடஸ் வந்து இருக்காங்க. இப்போ போகும்போது நாய் என்ன பண்ணுதுன்னா ஸ்னெயிலை வந்து கடிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, காயப்படுத்திடுது, அட்டாக் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னெயிலிருந்து வந்த அந்த லிக்விட் வந்து ரெட் கலரில், அதாவது பிளட்டு வந்து ரெட் கலரில் இல்லாமல் ஒரு டார்க் ரெட் ப்ளஸ் டார்க் ப்ளூவை மிங்கிள் பண்ண இந்த பர்பிள் கலர் மாதிரி இந்த பர்பிள் கலரில் இருந்துச்சு அப்படின்ட்டும். இந்த கலர் மேலே ரொம்பவே அட்மையரான நிம்ப் காடஸ் வந்துட்டு இந்த கலரில் தனக்கு வந்து அட்டையர் வேணும், அதாவது காஸ்டியூம் வேணும்னு சொல்லி வலியுறுத்துனதாகவும், ஸோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த பர்பிள் கலரை வந்து எண்ணற்ற ஸ்னெயிலை யூஸ் பண்ணி க்ரீக் காடான மெல்கோட் வந்துட்டு அவங்களோட கம்பேனியன் காடஸான நிம்க்கு வந்து காஸ்டியூம்ஸில் மேக் பண்ணி கொடுத்ததாகவும், அதாவது அதை டை பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம தமிழ் மொழியில் இருக்க மாதிரி புராண கதைகள் மாதிரி இது ஒரு கிரேக்க மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில் பர்பிள் கலர் வந்து உருவான விதத்துக்கு உண்டான ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, புத்த மதத்தில் வந்துட்டு இந்த பர்பிள் கலர் வியர் பண்ணுறதால நம்ம ஹெட்டுக்கு மேலே க்ரௌன் சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரா இருக்கும். ஸோ அந்த சக்கரா வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டும், மென்டலாக நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு இது ஒரு கேட்வேயாகவும் கேட் ஓப்பன் போர்ட்டலாகவும் அமையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த க்ரௌன் சக்கராவை சகஸ்ரர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சகஸ்ர சக்கரம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ், விஸ்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணுறனால ஒரு மனிதனுக்கு வந்து அது ஓப்பன் பண்ணும். அதாவது அந்த போர்ட்டல் நாலேஜ் விஸ்டம்ங்கிற ஒரு பாத் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பொதுவாகவே புத்த மதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமைதி, பரிவு, இரக்கம், கருணை இந்த மாதிரி விஷயங்களை வந்து முதன்மையாக வச்சு நிறையா பிரின்சிபல்ஸ் மேக் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ இந்த வகையில் இந்த வைப்ரண்ட்டான எலோக்யூவெண்ட்டான பர்பிள் கலர் வியர் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கால்ம் அண்ட் கம்போஸ்டு மைண்ட் செட் வந்து இருக்குங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. புத்திசம் ரிலீஜன் ரிலேட்டடாக உலகத்தில் இந்த காடஸ் ரிலேட்டடாக உருவாகின ஒரு கதை பர்பிளுக்கு பின்னாடி. பட் ஆக்சுவலி ரியாலிட்டியில்
பர்பிள் கலர் இந்த எப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த பூமியில் அப்படிங்கன்னா டைரியன் பர்பிள் அதே சீ ஸ்னெயில் கதை தான். சீ ஸ்னெயில் இருந்து அது காயம்படும் போது அது வெளியே வரக்கூடிய அந்த பிளட், அது பிளட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சாயம்தான். அந்த கலர் பார்த்தோம் அப்படின்னா அது பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து ரொம்பவே வந்து அரிதான ஒரு கலராக இருக்கிறதால, அட்ராக்டிவ் கலராக இருக்கிறதால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலரை வந்து நிறைய கிளாத்தஸ்க்கு டை பண்ணி இதை ராயல் அத்தாரிட்டிஸ்க்கு கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு துணிக்கு வந்து இந்த பர்பிள் சாயம் பூசணுன்னா கிட்டத்தட்ட 1000 சீ ஸ்னெயில்ஸோட உயிர் தியாகம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நம்ம பட்டு உற்பத்தி பண்ணும்போது எப்படி அந்த வார்ம்ஸில் நம்மளுக்கு அதோட லிவிங் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம பட்டு நூல் உற்பத்தி பண்ணுறோமோ, அது மாதிரி தான் இந்த சாயம் எடுக்குவதற்கு மட்டும் சீ ஸ்னெயில்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1000 சீ ஸ்னெயில்ஸ் ரெக்வயர்டாக இருக்குது ஃபார் மேக்கிங் ஏ ஒன் கிளாத். அதாவது ஒன் கிளாத்துக்கு சாயம் பூசுறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே இது வந்து ரேரான ஒரு கலராக இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த கண்டெம்பரரி காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த பர்பிள் கலருங்கிறது வந்து ரொம்பவே அரிதாக பார்க்கப்படுறது இல்லாமல் நார்மலாக எவ்ரி 24 ஷேட்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் சயின்டிஃபிக் வேர்ல்டில் இந்த கலரை கண்டுபிடிச்ச பெருமையும் புகழும் வந்து வில்லியம் ஹென்ரி பர்கின்ஸுங்கிற ஒரு யங் மேனுக்கு தான் போய் சேரும். அவருக்கு 18 வயது இருக்கும் போது பார்த்தோம்னா அவரோட குருநாதருக்கு, அதாவது அவரோட ஆசிரியர் வந்துட்டு குவைனைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெடிசன், மலேரியா ஃபீவரை க்யூர் பண்ணுவதற்காக ஒரு மெடிசன் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா வில்லியம் ஹென்ரி பர்கின்ஸ்க்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால ஸோ இதனால் குவைனைன் சொல்லப்படுற அந்த மலேரியா க்யூர் பண்ணக்கூடிய மெடிசனை கண்டுபிடிக்க போகும்போது அந்த மெடிசன் கண்டுபிடிக்க முடியாமல் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காத ஒரு பலனாக விரக்தி அடைஞ்ச ஹென்ரி பர்கின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மெடிசன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆன எல்லா பொருளையுமே வந்து வாட்டரில் வாஷ் பண்ணும் போது ஸோ அந்த மெடிசன் தயாரிக்க யூஸ் பண்ண எல்லா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் வாஷ் பண்ணப்பட்ட வாட்டரோட ரியாக்ட் ஆகி இந்த பர்பிள் கலர் சாயம் வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறோம் பர்பிள் கலரை. ஸோ இந்த பர்பிள் கலர் நாம் இன்றைக்கி நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசன் என்னென்னா, இந்த பர்கின்ஸோட பர்டிகுலர் ஒர்க் என்னென்னா குவைனைன் தயாரிக்க முடியாமல் போனனால ஏற்பட்ட த கிரேட் காஸ். அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி இந்த பர்பிள் கலரை பற்றின விஷயங்கள் எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பகிர்ந்துக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா எப்படி இதுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் இது போல நல்ல இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் கிருத்திகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.